இந்த அபர்க விடாட்டி எனக்கே வீட்டு அடிச்சு விட்டாரு. இருக்கட்ட ஒரு வழி பாரு. என்னடா சார் அவங்க கன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க. சரி அதுக்கு இப்ப என்ன அந்த கண்ணை வச்சு 2 பேரும் சுட்டு சுட்டு விளையாடுவா? சார் அது இல்ல சார், ஜெலட்டின் அப்புறம் ஒரு 30 kg RDX இன்னும் அவங்க சப்மிட் பண்ணல. 30 kg RDX-ஆ? குப்பை தண்டாடே போச்சுடா. சார் அது மட்டும் இல்ல, ஜூஸ் போடுறதுக்காண்டி வச்சிருந்த 30 எலுமிச்சை பழத்தை வேற காணோம். ஏடா 30 கிலோ RDX காலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு 30 எலுமிச்சை பழம் தான் பெருசா தெரியுதா? செருப்பை எடுத்தால் வைய. இந்த ஜெயில வேற என்னாச்சு தெரியல. ஹலோ டபால வந்துட்டாங்களா? ஹலோ டே கேக்குதா இல்லையாடா? ஹேராண்டி பதில் சொல்லு. Recently played. இந்த பாட்டை பார்த்தா ஒரு நல்ல பாட்டு மாதிரி இருக்கு, ப்ளே பண்ணுவா? உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா இது ப்ளே பண்ண வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா நான் அதான் பண்ண போறேன். Health advisory: remove your headphones. No, I. No, I. No, I. யோ வாடங்களா, அங்க என்னையா சத்தம்? யாரையா வாந்தி எடுக்கிறது? சரி சொல்லுங்க மிஸ்டர் விருமாண்டி. ஆரம்பத்துல நீங்க ஒரு தூக்கு தண்டனை கைதியா இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சிங்கப்பெண் உங்களை அதுல இருந்து காப்பாத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? இதே மாதிரி நான் தூக்கு தண்டனை கைதியா செயலில் இருக்கும்போது, அதான் பெரிய செயலில் இருக்கும்போது ஒரு அம்மா அந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மாட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? இல்ல மிஸ்டர் விருமாண்டி, இந்த மாதிரி கேள்விகள் நீங்க இங்க கேட்க கூடாது. ஏன்னா இது ஒரு குடும்ப சேனல். அதோட இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாதா? அப்ப கேமரா தூக்கிட்டு போடி. மிஸ்டர் விருமாண்டி, நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட ஆண்டவர் வாய்ஸ் வரல. இருந்தாலும் உங்களை விருமாண்டின்னு மதிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஆன்சர் மை क्वेश्चंस. அப்படி வாரியா? நான் விரும்மாண்டி மாதிரி பேசுறதே ஒத்துக்கிறேன், ஆனா நான் விரும்மாண்டி மாதிரி இருக்கேன். நீ அந்த KGF ஆண்டி மாதிரி இருக்கியா? கிடையாது. ஏதோ புடிச்சு வச்ச மைதா மாவுல 2 கண்ணு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கிற. அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க அன்னலட்சுமி பத்தி சொல்லுங்க. அன்னலட்சுமிய பத்தி சொல்லணும்னா, அது அந்த அன்னலட்சுமி இருக்காளே, அவ என் சாமி அன்னலட்சுமி. சண்டையாரு ஒன்ன மாதிரியே இங்க ஒருத்தன் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காயா? என்ன மாதிரியா? யாரது? ஹலோ சத்ரா, இங்க இருக்க? நான் லேப்ல இருக்கேன். என்ன விஷயம்? இந்த கொலை வெட்டுறவைகளை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அபர் ஒருத்தர் வந்துட்டால, அதை எனக்கு ஏறி விட்டு வச்சிட்டியா? நம்மளோட ரகசியமான இடம் லேபு எல்லாத்தையும் மொத்தமா அழிக்க போறேன். அது ஓம் பிரச்சனை. நீ கேட்டு கேட்டா எனக்கு என்ன? நான் ரோலக்ஸ் தான் பதில் சொல்லணும். ஆனா கிறுக்கு பையில ரோலக்ஸ் பதில் சொல்றதுக்கு நம்ம உயிரோட இருக்கட்டா? எங்க இன்வென்டரியில இருந்து 30 கிலோ RDX காணோம். ஓ காணோமா? அப்ப நக்கிட்டு போ. எது? டே அந்த 30 கிலோ RDX உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு, ஓ லேபுக்குள்ள தான் இருக்கு. ஆனா சரியா இப்ப எதுக்கு கத்துறா? கடத்தா தேடி வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போ. அட பரதேசிடாயே, பேசாம சாப்பிடாட்டு சொல்லி விட்டுலாபா. ஐயா ராசா, அதை விட்டு சும்மா கொண்டாந்து வைக்கல, பாப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீ மட்டும் வீட்டை விட்டு வெளில போல, டபால் வெடிச்சு படால் மேல போயிருவேன். ஐயா என்ன சொல்றா? வீட்டுல குடும்பம் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே. எதை தொடாம அசைக்காம எல்லாரையும் கூட்டி வெளில வந்துரு. முக்கியமா கக்கூசு பக்கம் போகாத. ஏன்னா வந்த இடக்க கக்கூசுலதான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டெட்டர் வச்சாலும் வச்சிருப்பேன். சரி சார் ஒரு நிமிஷம். ஹலோ சந்திரா, என்னாச்சு? யோ என்ன நீ வீட்டுல பாம்பு இருக்குன்னு சொன்னேன், ஆனா இங்க என்னென்னமோ நடக்குதுயா? என்ன நடக்குது? எங்க வீட்டுல எல்லாரும் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்கயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? எது ரத்த வாந்தியா? அப்படி என்ன சாப்பிட்டாங்க? ஏதோ லெமன் ஜூஸ் தான் குடிச்சாங்களா, ஆனா குடிச்சவங்க பூரா ரத்த வாந்தி எடுக்கிறாங்கயா. எது லெமன் ஜூஸா? லெமன் ஜூஸ் குடிச்சு எப்படி? சார் அது மட்டும் இல்ல, ஜூஸ் போடுறதுக்காண்டி வச்சிருந்த 30 எலுமிச்சை பழத்தை வேற காணோம். ஐயோ, அவன் உங்க வீட்டுல வச்சது பாம்பு இல்லடா, செய்வனடா. அன்னலட்சுமி நான் கெடுத்து போட்டேன்னு சொல்லி மேல கேஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனா அன்னலட்சுமி நானு எப்படி வாழ்ந்தாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் விருமாண்டி போதும். உங்களை அன்னலட்சுமி பத்தி சொல்ல வெறும் அன்னலட்சுமி மட்டும்தான் சொல்றீங்களே தவிர அவங்கள பத்தி எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. அது அன்னலட்சுமின்னு சொல்லும் போதுதான் எனக்கு விரும்பாண்டி மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனாலதான் திரும்ப அன்னலட்சுமின்னு சொல்லி. அதுக்காக இப்படியா? போதும், நீங்க சொன்ன வரைக்கும் போதும். நான் பாக்கி கதையை ஆனந்த் இளவழகன் கிட்டே கேட்டுக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? திரும்ப வேணா ஒரு தடவை சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? கேமரா ஒத்துக்கிட்டு போடி. ஏங்க அது கேமராவே கிடையாதுங்க, டிஃபன் பாக்ஸுங்க. என்னது டிஃபன் பாக்ஸா? யாத்தா இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ்ல அத்தி திங்கிற நீ? இந்த அமெரிக்க விளையாட்டு இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
பட் நீ எதுக்கு ஒரி படிக்காத, ஆஸ்பத்திரியில இருக்கவங்க எல்லாம் சரியாயிருவாங்க. நீ எனக்காச்சும் இந்த விஷக்கருவி மாதிரி ஒரு பழம் இருக்கு மேல சாப்பிட்ருக்கியா? எது விஷக்கிருவி வாரியா? ஆமா, விஷக்கருவி மாதிரி இருக்கு மேல, பாக்குறதுக்கு முள்ளு முள்ளா. ஆனா உரிச்சோம்னா உள்ள நொங்கு மாதிரி வள வளன்னு இருக்கும். வாயில போட்டோம்னா அஸ்கு அஸ்குன்னு. தின்றுக்கியா நீ? இல்ல, தின்னதில்ல. ஏன் கேக்குற? ஆஸ்பத்திரி பக்கத்துல வைக்கிறாங்க. 1/2 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ. உனக்கு வேணும்னா சொல்ல வாங்கிட்டு வரேன். ஆனா நீ 1 கிலோவுக்கும் காசு கொடுக்கணும். அப்பதான் வாங்கிட்டு வருவேன். அட பரதேசிலாயே, அங்கே உன் குடும்பமே விஷத்தை திட்டு கிடக்குற மாதிரி கிடக்குறாங்க. நீ இங்க விஷக்கிருவி பழத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்ற, போறதுக்கே பயந்து வருது. பத்தாவதுக்கு வீட்டுக்குள்ள செய்யணும் வச்சிட்டாங்க, சரக்க காணா. நான் என்ன பண்றது? அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நல்லா கேளு. விக்ரமோட பேரை கடத்திட்டு அவர்கிட்ட போன் பண்ணி உன் பேரை காதுக்குள்ளடா பாட போறேன்னு சொல்லு. உடனே பயந்து போய் அவன் சரக்க கூடாது உன் கையில கொடுத்துருவேன். எப்படி? அப்படியா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான், சிம்பிள். சரி, அவன் பேரன் காதுக்குள்ள நான் ஏன் பாடணும்? ஏடா அந்த பயலுக்கு அழுக்கா புழுக்கா டிசார்டர்னு ஒரு வியாதி இருக்கா. அந்த வியாதி இருந்தா சவுண்டா ஏதாச்சும் உன்னை கேட்டா உடனே ஹார்ட் அட்டாக் செத்து போயிருவாங்களா. நீ பாடுற பாட்டுக்கு நார்மல் மெடிசனே ஹார்ட் அட்டாக் செத்து போயிருவேன். அதுலயே அந்த பையன் முன்னாடி பார்த்தா சொல்ல விடு, ஹெட்செட்டே போட்டுருந்தாலும் பட்டே போட்டுருவேன். ஓகே, அப்ப நான் உடனே போய் அந்த பையல தூக்குறேன். அப்படி அந்த பையனை தூக்கி மிரட்டிய பயப்படல வைவே. உன்னோட ஃபேவரட் எஸ்டிஆர் சாக்ல ஒரு சேம்பிளோட பாடி காட்டு. எந்த பாட்ட சொல்ற நீ? அதான் ஏதோ சாடி தேக்கியான்னு பாடுவியே. ஏ, ஒரு சாணக்கியாயா? ஆனா அது நீ அப்படிதாடா பாடுவே. அப்படியா பாடுவேன்? கொஞ்சம் இரு. சனி நக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய். ஆமா, அப்படிதான் பாடுறேன். அப்படியே பாடி காட்டு. சரக்கு பட்டு தரல உன் பேர காதுக்குள்ள வாடி புள்ள வாடி சாக்கு பாடுவேன்னு சொல்லி மிரட்டு. டவுசர்லயே டர் ஆயிருவேன். அடுத்த 1 மணி நேரத்துல சரக்கு டப்பா கையில இருக்கு. எப்படி? வாவ், வாட் அ நைஸ். இப்பவே செயல்படுத்துறேன். சந்திரா கொஞ்சம் இரு. உன் வீட்டுக்கு செய்வட வச்சாலே அவளோட ஆளு. ஆனா அவளை பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரியே இருக்காளே. செருப்பு பிச்சிரு, அது வேற படம். சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் சத்திரத்தை கொள்றது நல்லது. ஏன் சரியா தானே போயிட்டு இருக்கு, நம்ம இதுக்கு பிளான மாத்தணும். சார், அவ உங்க பையனை கொட்டிருக்கா சார், நீங்க ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். ஓ, அப்ப இது என் பையனா கொண்டதுக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரி நினைச்சுக்கிட்டீங்களா சார்? சார் இல்ல சார், எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் செஞ்ச விஷயத்தை எதுவும் வெளியில சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா ஐ எம் a காம்ப்ளான். எது காம்ப்ளானா? அது காம்ப்ளான் கிடையாது, அது காம்பேட். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். எது சார் இது? இப்பெல்லாம் பால் பவுடருக்கு பதிலாக காம்ப்ளான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? பால் பவுடரா? ஆமா, உனக்கு விஷயம் தெரியாதா? இதால பால் பவுடர் பாரு. என்ன சார் சொல்றீங்க? நீ கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பேன், அவர் வலது கையில காயடு விஜய். நோ, அட இருக்க சார், பால் பவுடர் திருடி தீக்கும் போது அவரோட மருமக கையில சூடு வச்சிருச்சு, அதனாலதான் அந்த காயம். கேட்கவே காமெடியா இருக்குல்ல? நீ மக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. 9622 அந்த வண்டியில ஏறு. ஹலோ கேக்குதா இல்லையா? பேபி, நீ எங்க வேலை செய்யற? ஏண்டி அதை பத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கா? சொல்றா, நீ எங்கடா வேலை செய்யற? பேபி, என்னாச்சு பேபி? அவன் உன் பேபி கேக்குறான்ல, சொல்லு பேபி. உன் கழுத்துல ஒருத்தன் கத்தி வச்சிருக்கானு. பேபி, யாரோ ஒருத்தன் கழுத்துல கத்தி வச்சிருக்கான். சும்மா சொன்னேன், அது கத்தி இல்ல, பிளேடு. இல்ல, பிளேட் வச்சிருக்கான். மரவத்திரி சும்மா சொன்னேன், அது பிளேடு இல்ல, அடிஸ்கேல். இல்ல, அடிஸ்கேல் வச்சிருக்கான். மரவத்திரி சும்மா சொன்னேன், அது அடிஸ்கேல் கிடையாது, அளக்குற டேப்பு. ஐயோ, அறுத்து கொள்ள போறேன்னு சொன்னீங்க, அது இந்த 60 சரி. அப்புறம் இந்தடா பேபி கம்னாட்டி, என் வீட்டுக்குள்ள செய்வன வைக்கிற. இப்ப இங்க வா, உன் ஆளு என்ன பண்ணி வைக்கிறேன்னு பாரு. ஹலோ சந்தனம், சொல்றத கேளு. ஹலோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னவோ தெரியல, எனக்கு உன்னை பார்த்தாலே ஒரு பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ, இது ஒண்ணு மாமனிதன் படம் கிடையாதுயா, இது விக்ரம் படம்யா. ஆமல்ல, இருந்தாலும் உன்னை கொல்ல வேணும்னு தான் தோணுது. ஆனா இது லோக்கி படமாச்சே, உன்னை கொண்டுதான் ஆகணும். சோ மறக்கட்டுமா? இஷ்டம். வேணாமா? உனக்கு என்ன தோணுதோ சரி. அறுக்கட்டா? சரி, அறுக்கிறேன். ப்ளீஸ் அறுத்து கொன்று, பேசிய கொள்ளாத. இப்படியா போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு காலத்துல நம்ம எல்லாம் குரங்கா மாறிடுவோம் சார். குரங்கு என்ன தெரியும்? அக்கா தெரியாது, தங்கச்சி தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இந்த சோசியல் மீடியாலாம் ஒரு சில பையனை தெரிவாங்க, அவங்கள மாதிரி. ஒரு பையன் என்னதான் உயிரை கொடுத்து போஸ்ட் போட்டாலும் அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுவே ஒரு பொண்ணு கேவலமா ஒரு போஸ்ட் போட்டாலும் அருமை சகோதரி, சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு, அருமை போஸ்டுக்கு தான் லைக் போல இருக்கு, அதான் பேசிட்டு இருக்காரு. அதுவே அந்த பொண்ணோட இன்பாக்ஸ்ல போய் பார்த்தா அப்படியா சார் பேசுவான் அவன். இந்த வெறுமாண்டி பையன் மாதிரி உன் சைஸ் என்னன்னு கேட்பான் சார். சார் அதை பத்தி எல்லாம் ஒன்று போய் சொல்லல சார், நீங்க சார் பூமர் மாதிரி இடமோ பேசிட்டு இருக்கீங்க. வாங்க சார், இதைத்தான் எதிர்பார்த்தேன். அது என்ன சார் பூமர் கிரிஞ்சு அப்படிங்கிற 2 வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு எதை பார்த்தாலும் கிரிஞ்சுங்கிறது, யாரை பார்த்தாலும் பூமருங்கிறது. முதல்ல அந்த கிரிஞ்சு பூமர்னா என்ன சார்? நேற்று எக்ஸ் முன்னாடி கிரிஞ்சு பண்ணிட்டு தெரிஞ்ச பையன் இன்னைக்கு பொண்டாட்டி முன்னாடி பூமர் பண்ணிட்டு தெரியுமா சார்? எப்பாடே தெரியாம சொல்லிட்டா. உண்மையை சொல்ல போனா நம்ம எல்லாருமே ஒரு வகையில பூமர் தான் சார். நீங்க ஒரு பூமர், நான் ஒரு பூமர். ஆனா எப்படிப்பட்ட பூமர்? பூமருக்கும் கிரிஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் பூமர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பூமரை எதிர்க்கிற பூமர். பூமருங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, இட்ஸ் a virtual. சாரி காய்ஸ், ஐம் லக்சரிங். நீங்க பூமர்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அப்பா இப்பவாச்சும் ஒரு வழியா விட்டு. காய்ஸ் ஒரு நிமிஷம். ஸ்பீக். சார், ஏஜென்ட் டீனா ஹியர், கமெண்ட் இன்சார்ஜ். விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க சார். ரோஜர் தான். இன்னும் ஒரு 5 minutesல அங்க இருக்கேன். ஐயோ அக்கா, அது ஏன் போன? அக்கா, யாருக்கா நீங்க? எதுக்குக்கா சண்டை போடுறீங்க? யாருக்கா நம்மளை காப்பாத்துறா? ப்ளீஸ்க்கா சொல்லுங்க அக்கா. அடி அடி இருடி, நீ ஒன்னும் தங்கம் கிடையாது. இப்போதைக்கு பிரபஞ்சனோட ஒய்ஃப். அந்த மாதிரி பேசி தொலை. ஐயோ ஆமால. After 5 minutes. இன்னைக்கு என்னோட பேரன் உயிரோட இருக்கான். நாளைக்கு அவன் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டில வாழணும். எப்படி வாழணும்? நல்லா வாழணும். நான் என்னமோ என் பேரனுக்காக மட்டும் பேசணும்னு நினைக்காதீங்க சார். எல்லா பேரனுக்காக தான் பேசுறேன். எல்லாருமே என் பேராண்டியே தான். வாங்கடா வாங்கடா, தாத்தாட்ட வாங்கடா. சின்ன வயசுலயே அழிஞ்சு போகாதீடா, வாங்கடா. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்க? யார் இவங்கெல்லாம்? அட அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உங்க மாமனாருக்கு ஃபோன் போட்டு எங்க வராருன்னு கேளு. எது ஃபோன் பண்றதா? எதை வச்சுட்டு ஃபோன் பண்றது? நீதான் என் போனை பிடிக்க உடச்சிட்டியடி. ஐபோனோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? எது ஐபோனா? யார்கிட்ட கதை விடுற? அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின ஆண்ட்ராய்டு போன். யாரை பத்தி செகண்ட் ஹேண்ட் போன் வச்சிருக்கேன்னு சொல்ற? நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்தவன் தெரியுமா உனக்கு? ஆமாமா, நீ பெரிய இவதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போடி அங்கிட்டு. ஏய், என்ன பத்தி என்னடி தெரியும் உனக்கு? நான் இன்ஸ்டாகிராம்ல ஜன்னல வந்து பாக்குற மாதிரி ஒரு பிக்சர் போட்டேன். அதுக்கு 130 லைக்ஸ். உனக்கு என்னைக்காச்சும் வந்திருக்கா? 130 லைக்ஸ். லைக்ஸ வச்சுட்டு என்னடி பண்றது? நான் கவலிக்கிறது. ஒரு நாளாவது அந்த குழந்தைய தூங்க வச்சிருக்கியா? அப்படியே தூங்கினாலும் போன் பேசுறேங்கிற பேர்ல கேக்கப்புக்கான்னு சிரிச்சு எலி போட்டவ தானே நீ? ஏய், நான் எப்படி சிரிச்சா உனக்கு என்னடி? நான் இல்லாதப்ப நீயும் என் மாமனார் என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டா? எது அது? நீ தப்பா புரிஞ்சுட்ட. நாங்க பிளாக் ஸ்குவாடுங்கிறதுனால தனியா ஏதாவது ரகசியமா பேசிட்டு இருக்கோம். இந்த சீன்ல நீ எங்கள்ட்ட சண்டை போடணும், அது கூட சண்டை போட்டுக்கிறியா? ஆமால. இந்த ஒரு நிமிஷம் இருப்பா, இவளை பேனிக் ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஏய் கிளம்புடி. நானும் எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா ஒரு பென்சில் சில ஒன்று பீச்ல வைக்கலான்னு இருக்கேன். சார் போதும் சார், என்னால தாக்க முடியல சார். என்ன சார் எதுக்கே தாங்க முடியலன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஹாப்ல யாராச்சும் என்ன பேச விட்டீங்களா? என்ன சொன்னீங்க எல்லாரும்? உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல டயலாக் கிடையாது, மூடிட்டுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் பேசுறேன், கேளுங்க. கேட்டுதான் ஆகணும். ஏன் பாட்டு கூட பாடு. இவன் ஒட்டா லக்கடி ஜானு, எது முடிச்ச வைக்க பிரேம, வல்லா பவுடர் கோடு போட்டு மூக்குறிஞ்சோம் டேமா. சார் வெள்ளை பவுடரா பால் பவுடர்? என்ன சார் நான் கலாச்சுக்கிட்டு படிக்க பாக்குறீங்களா? சி ஆடு. போர்க்கண்ட சிங்கம் இன்னுமாயா வர? சீக்கிரமா வந்து தொலையா. ஒன்றையத்தின் தப்பாலே ஒன்னும் இல்ல இப்பாலே அப்படின்னு பாடலாம். ஆனா அதை பாடக்கூடாது. சார் போதும் சார். உங்க பேரோட காப்பாத்துறதுக்கு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமா சார், அது வேற இருக்கு. ஓகே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் பேசுனது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு ஹேரும் புரியல. வெல், அப்படின்னா நான் சரியா தான் பேசி இருந்திருக்கேன். அது சரி சார், நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க பட்டையை பிடிக்கிறா நாங்க என்ன சார் பண்றது? இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆத்தா பாத்துக்கலாம். இந்த ஆத்தான்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரீசெண்டா பெரிய ஆத்தா மண்டையை போட்டுருச்சு. அதுக்கு கூட என்னால போக முடியல. இதால அடங்க மாட்டா, அதை கத்திடுறா. After 5 minutes or 6 minutes. டீனா, உங்களுக்கு என்ன ஆச்சு? பாப்பா, போர்க்கண்ண சிங்கம் ஒரு வழியா வந்துட்டியா? நீ தான் 5 நிமிஷத்துல வர்ற ஆளா? இல்லாட்டி நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனா வர்ற வழியில ஒரு 100 பேர். அவங்கள எல்லாரும் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளயும் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓ பேர் மேலதான் இருக்கா, அவனையாது. Set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, so I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no. விஜய், எந்த நேரத்துல நீ நாரவாய வச்சியோ தெரியல, நான் சீக்கிரமே செத்துருவேன் போல இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பேரனை பத்திரமா பாத்துக்கங்க. என் மேல உள்ள காண்டில் அவனை இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏதோ சேர்த்து விட்டுறாதீங்க ப்ளீஸ். சார் அப்படிலாம் பேசாதீங்க சார், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. யார்? நீதானே? நீதான் இருக்கிறிய. 5 நிமிஷத்துல வர வேண்டிய வண்டியை 1/2 மணி நேரமா சுத்தோட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல. அது சார் நான் என்ன சார் பண்றது? கூகுள் மேப் கவுத்துருச்சு சார். அந்த கூகுள் மேப் கவுக்குன்னு தெரிஞ்சுதானே நீ அதை பார்த்த? சார் ஒரு நல்ல செய்தி. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன், அவன் இங்க வந்துட்டா. சின்ன பிள்ளைத்தனமா பேசாதீங்க விஜய். யார் வந்தாலும் இவங்களை சமாளிக்க முடியாது. ஆனா அவ சமாளிப்பா சார், ஏற்கனவே சமாளிச்சவதா. ரொம்ப பில்டப்பா இருக்கே. யாரு? மிலிட்டரியா இல்ல போலீஸா? 2மே கிடையாது, அவ ஒரு கைது. இவ்வளவு பெரிய கட்டை வச்சுக்கிட்டு சும்மா டொப்பு டப்பு பொட்டி வடி பாடி சுட்டுக்கிட்டு இருக்க. சும்மா அழுத்தி பிடிச்சி டப்பு டப்பு சுடு சார். இல்ல தம்பி, இந்த கண்ணில் ஆட்டோமேஷன் லாக் ஆயிருக்கு. நானும் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. சார் புரிஞ்சுங்க சார், என்கிட்ட குட்டு கம்மியா தான் இருக்கு, ஏதாவது ட்ரை பண்ணு. நான் தான் சொல்றேனே, என்னால முடியல. எடா சார் நீ முடியல வடியில எடுக்கிட்டு இருக்க. அங்க பாரு சார், உன் பேரை ரிஸ்க்ல விட்டுருக்க. 10ஆவதுக்கும் வண்டியில உள்ள ஜாபான்ல எவ்வளவு எடுத்துட்டு இருக்க. வண்டியில இருந்து எடுக்கிறாங்களா?
வண்டியில இருந்து என்ன சார் எடுக்கிறாங்க? என்னன்னு தெரியல சார், ஏதோ வெள்ளை கலர் போட்டு இருக்கு, எல்லாம் எடுத்து டக்கி டக்கி திக்கிறாங்க. டேய் யாரா அவன் பூசாரியா? என்னடா பேசியிருக்காங்க அவங்க? அது ஒண்ணுலண்ணே, நம்ம பசங்க அவன் வண்டியில இருந்து எடுத்துட்டாங்களா, அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். மாடு எருமை மாடுங்க, எப்ப பார்த்தாலும் தீனி திரிறாங்க. முறையா பாரு, இப்படிதான் மதியானம் செய்வன வச்சு எலுமிச்சம்பழத்தை எடுத்து குடிச்சிட்டு பாதி ஆஸ்பத்திரியில போய் கிடக்குறாங்க. அப்படி பார்த்து உங்களுக்கு அறிவு வேணா? அப்படி என்ன தடா எடுத்துருந்தீங்க? அண்ணே டென்ஷன் ஆகாதுண்ணே, வெறும் பால் பவுடர் தானே. என்ன சார் சொல்றீங்க? பால் பவுடரா? என்னது பால் பவுடரா? சதுர ஒரு முக்கியமான விஷயம், நீ எட்ட விடா பட்டு ஆனா அவன் பால் பவுடர்ல மட்டும் கை வச்சிடாத. வச்ச அதுக்கப்புறம் விட யாராலையும் அவகிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. ஐயோ எருமை மாடுகள், ஏன்டா இந்த பாடுபடி சொல்லிடுறிய? ஓடடாங்கிட்டு. ஏண்ணே என்னாச்சு? டேய் பேசுறதுக்கு நேரம் ஓடடாங்கிட்டு, இந்த இடத்துல நிக்காதீடா. கொக்கா மக்கா, ஏன் பால் பவுடர்ல யாரா கை வச்சீங்க? தம்பி, அந்த கம்மை என் கையில கொடு. எப்படி சொல்றது நான் கத்துறேன். ஒட்ட விட நான் நல்லா தான் சுட்டேன், போட்டு போ. இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கம்மை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா. கண்டு தெரியாத வயசுல கட்டை வச்சுட்டு எடோட போற கபடி இரு சார். இதுக்குதான் அந்த சின்ன பையல கூட சேரக்கூடாதுங்கிறது. 2 minutes. தம்பி, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. விடு சார், 10 வருஷமா ஜெயில எடுத்த தர தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியாது. நீ 10 வருஷம் ஜெயில இருந்ததே எனக்கு இப்பதான் தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பிடிக்கிட்டு இருந்தது எனக்கு எப்படி தெரியும்? ஏன் சார்? நீ மட்டும் அங்க கண்ணு தெரியாதுன்னு கலாச்சியல்ல. யோ இந்தாங்கயா, நான் நிக்கவா அப்படியே போவா? டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சிபிஆர் மாதிரியே தெரியல. யோ டாக்டருக்கு படிச்சது டாடா இல்ல டியா? என்னடா பார்த்தா போலீஸ் சர்டிபிகேட்ல டாக்டர் மாதிரி தெரியுதா? இல்ல டாக்டர், பையன் கிட்ட எந்த அசைவும் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. அழுக்கா டிசார்டர் இருக்கு ஒரு பையல, எதுக்கா சத்தாப்பாட எடுத்து கூட்டு போடியா? டாக்டர் இப்ப அதை பத்தி பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. பையனை எப்படி காப்பாத்துறது? விரல வச்சா டெஜில் ஆப்குடியா? அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டேன். எத்தனை தடவை பண்ண? ஐயோ 130 தடவை டாக்டர். அப்புறம் பூக்க பிடிச்சிட்டு வாயில ஊதுறியா? அதையும் பண்ணிட்டேன் டாக்டர். அட என்னடா இது இன்னும் எதிரிக்க மாட்டேங்கிற? ஒருவேளை போய் சேர்த்துட்டாடோ. சரி கடைசியா ஒன்று படி பாப்பா. இதுவரை நான் பண்ணதில்ல, ஆனா படி பாப்பா. எதிர்த்தாலும் எதிர்ப்பேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? வைரத்தாலதான் இருக்கணும், நெருப்பாலதான் அடைக்கணும். அதே மாதிரி சவுடால போட சவுடாலதான் கொண்டு வரணும். அதான் எப்படி? ஏதாவது சவுண்டை கிரியேட் பண்ணு, இல்லடா அவன் காதுகிட்ட போயிட்டு ஊடு கத்து. யோ என்னையா சொல்ற? ஏற்கனவே சவுண்ட் கேட்டதுனாலதான் பல்ஸ் இல்ல. தப்பா எதுவும் பண்ணி அவனுக்கு தான் ஆயிரப்போகுது. அதெல்லாம் ஒண்ணு ஆக. தப்பாவா? பாட்டடா தப்புக்கு தூய தேவையில்லடா. யோ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவைதானா? நீ சொல்றாடா அவனை காப்பாத்துற. ஐயோ எனக்கும் வேற வழி இல்ல. தப்புக்கு தூய தமிழ் தவறு. எது தவறு? என்ன ஆச்சு? பொழச்சிட்டாயா? அதான் சொன்னல, மாடு குத்தி கிழிச்சாலும் பொழச்சுக்கு வேண்டி உன் புருவ கத்தி. யாரு சாருவ கிட்ட அடிக்கிறா? தம்பி, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அவன் அந்த ட்ரக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை அட்டாக் பண்ணிட்டோம். வேற என்ன தொட்டாக்க என்ன செய்ய வேண்டி? அப்புறம் சொல்லுங்க மிஸ்டர் போர்கண்டா சிங்கம். சந்தனம் ஒரு வில்லா இருப்பேன், நான் ரொம்ப டம்மியா தான் இருப்பேன். போனோடனே அடிச்சு சாத்திரம்னு நினைச்சு வந்தீங்களோ? டம்மியாலாம் இருந்தனும் இவ ரோலெக்ஸ்னு ஒருத்தன் எங்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. இப்படியெல்லாம் ஏதாவது நடக்குன்னு தெரியும். கதையிலே இல்லாத ஒருத்தன் திடீர்னு வந்து நிற்பேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன போட்டு தள்ளுவீங்க, கேவலப்பட்டு நான் சாகணும். எதுக்கு? அதனாலதான் கடிமருந்தோட வேகத்தை 2 மடங்காக்கிட்டேன். இப்ப நீங்க இல்ல, உங்க அப்பங்களே வந்தாலும் என்னைய ஒன்னும் பண்ண முடியாது. டே இருங்கடா, இவங்களை முடிச்சு வந்துடுறேன், அப்புறம் போவோம். ஆமா, என் ஆளுக்குதான் எல்லாரும் மண்டையை போட்டாங்களே, யாரது ஆரன் அடிக்கிறது? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கவா? சரியா தெரியுமாப்ல, அந்த ஆள் இங்கதான் இருக்காரு. இருந்தாலும் அட தம்பி மாதிரி பழகிட்டு எப்படி அவர்கிட்ட போய் இதை கேக்குறது? அட என்ன மாப்ள, நீ உன்னை அவர் தம்பியா நினைச்சிருந்தாருன்னா உன் காரையை ஆட்டையை போட்டு போயிருப்பாரா? அந்த ஆள் சரியான கார் சைக்கோ மாப்ள. சுத்தி பாரு எப்படி கார் தான் கொளுத்தி விட்டுருக்கேன்னு. அன்னைக்கு மட்டும் நம்ம ஆள் சரியான நேரத்துல போய் கார் கேட்கல, இங்க நம்ம கார் இப்படிதான் எரிஞ்சு இருந்திருக்கான். அதே உனக்கு வேணுமா? அதுவும் சரிதான் பாபு. நீ இறகு இன்னைக்கு அதனால நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டு வருவோம். அதேதான், நீ போய் 4 வாரத்தை கேட்டுக்கிட்டு இந்த வயிற்றாளுக்கு கக்கு சோரையும் போயிட்டு வந்துடுறேன். அதான பார்த்தேன். என்னடா இந்த கலக்கலையோட அது எப்படி பாப்பா? எதுவும் சட்டன் வந்துட்டா உடனே உனக்கு வயிற்று கலக்கிறது? ஆனா அப்படி இல்ல மாப்ள, டீ குடிச்சல அதான் கலக்குது. இல்லடா மட்டும் கலக்கவே கலக்காது. நீ போ மாப்ள, முதல்ல ஏன் போ, அந்த போயிட போறாரு. சார் வா சார், முடிஞ்ச வரை அடிச்சு பாப்போம். நோ, என்னோட பேரன் வராம எந்திரிக்க மாட்டேன். சார் என்ன சார் நீ சின்ன பிள்ளை மாதிரி பிடிக்க இருக்கா? வா சார். என்னோட பேரன் வரணும், அவன் வந்து ஆ அப்படி கத்தணும், அப்பதான் நான் வருவேன். யோ என்னையா எஸ்ஏஎஸ் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? அது வந்து ஹை பிட்ச்ல பேசும்போது தானே வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மிஸ்டர் போர்கண்ட சிங்கம், என் வண்டிய களவாடு என்னாச்சு?
சரி நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நான் கிளைமேக்ஸ்ல இருக்கேன். இந்த பிள்ளை கூட சண்டை போட்டதுல இப்படி ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. எவன்டா இங்க போற கடைசி கதை இப்படி அடிச்சது? நான் தாண்டா அடிச்சேன். என்னடாப்பா? பவாடி டாய நீட சாவலடா. வராரு சார். சார் நில்லு சார். ஆஃப்டர் ஸ்மால் ஃபைட் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. நான் தான் சொன்னேன் சார், நீங்க சார் கேட்டேன். நீ யார் ராசா புதுசா இருக்க? உனக்கு இதே வயசுல கொடுத்துருக்காங்கடா. வா வா வந்து பக்கத்துல உட்காரு. ஏற்கனவே அப்படிதான் சார் உட்காந்துருக்கு. ஓ சரி, இப்ப பவானி எப்படி அட்டாக் பண்றது? ஜேடி ஒன்னும் பவானி கிடையாது, இவன் பேரு சந்தனம். பட் இவனே அட்டாக் பண்ணி தான் ஆகணும். நான் என்னன்னு அப்புறமாட்டி சொல்றேன். சரி இப்போ வச்சு வா சார் அட்டாக் பண்ணலாம். நோ, என்னோட பேரை வந்தாதான் நான் வருவேன். அவனும் வந்து ஆணு கத்தணும், அதை என் காதால கேட்கணும். அப்பதான் எனக்கு ஒரு பவர் வரும். அட என்ன சார் இருந்தாலும் இப்படி இருக்காரு? அட அதாலும் அப்படிதான், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவாரு. 2 மாசத்துக்கு முன்னாடியே வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. தம்பி உங்க பேரு நல்லா இருக்கா சார்? இஸ் ஃபைன். அப்படின்னா இன்னைக்கு கிளைமேக்ஸோட கிளைமேக்ஸ் தான். பாய்ஸ் லெட்ஸ் கெட் அப். அதுக்கு என்ன பண்றது, விலைவாசி அப்படி. அந்த வரும் சார், என்னமோ பேசி முடிச்சாங்க இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு வராங்க, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அப்படிதான் எல்லாம் அப்படியே வரிசையான இல்லைங்க. இன்னைக்கு ராமராஜன் அடி எல்லாருக்கும் காட்டுறேன். ஓகே பாய்ஸ், லெட்ஸ் கில் தி சன் ஆஃப் அ பட்டன். பவானி எனக்கு சாம்பார் வாடி நான் பட்ட பேர் வைக்கிறேன். சாகுடா. ரோலக்ஸ் அவன் பேரு டெல்லி, உத்தரப்பிரதேசல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கானா. அவன் ஒரு ஆளே ஒரு பக்கெட் பிரியாணி சாப்பிடுவான். சில்லி கைஸ், ராக்கி கேள்விப்பட்டிருக்கியா? அவன் ஒரு ஆளே ஒரு அட்டா பிரியாணி சாப்பிடுவேன். என்னப்பா நான் சொல்றது? நீ அதை கத்தியே பாத்துக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல, ராக்கி பைய ஒரே ஒரு தடவை தான் கத்தி யூஸ் பண்ணாடு. உனக்கு சந்தேகம் இருந்தா வெட்டி பாத்துக்கப்பா, பழைய பவர் இருக்கா இல்லையாடு. சும்மா கத்திய பாக்குறது என் பூஜைய பாக்குறதுமா இருக்காது. அப்படிங்கிற அப்போ வெட்டி பாத்துடலாமா? ஷியோர், அதான்ப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் இதடா போயிட்டு பட்டி குட்டி ஆடு குட்டி வெளில பேச்சுக்கிறதுடா, உடனே பிடிச்சுவா. டேய் வெட்டி பாத்துருவா. நான் ரோலக்ஸ் ஆட்டு விட்டு வேணுமா பண்ணி விட்டு வேணுமா? கொய்யாலா நீ தாண்டா வேணும். பருவாவி சட்டாடா, கத்தியடி இப்படியா டெஸ்ட் பண்ணுவியா? ரம்ஜானுக்கு வாங்கின புது துடியா இப்படி ஆக்கிட்டியா? என்ன எப்படி கூப்பிட்டேன்? சார்னு கூப்பிட்டேன். ரோலக்ஸ் சார்னு கூப்பிட்டேன். என்னதான் இவ்வளோ சார்னு கூப்பிட்டா அப்புறம் எப்படி நான் டைலாக் சொல்லுவேன்? பரவாயில்ல, டே ரோலக்ஸ் டே கூப்பிடலாம். ஓகே ஓகே ரோலக்ஸ் சார். எனிவே சார். எஸ் சார். ஓகே சார். ஜஸ்ட் சார். தக்காளி இவன் கத்துறதுக்கு துரசிக்கவே தேவையில்ல இருக்கு. அப்பவே சொன்னே கேட்டியா? சீக்கிரட் ஆபரேஷன் சொல்லி இவ்வளவு பெரிய வில்ல முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. கத்தி நல்லா இருக்கான்னு செக் பண்றதுக்காண்டி ஒருத்தல போட்டு தள்ளிட்டா. நல்ல வேலைப்பா, இவனுக்கு மிஷின் கண்ணு எதுவும் கிடைக்கல. கிடைச்சிருந்துன்னா அதை செக் பண்றேன்னு சொல்லி இங்க உள்ள எல்லா பேரையும் டபடபன் போட்டு சொல்லிருப்பியா. பெருசு, இந்த மாதிரி நேரங்கள்ல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மூடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ்.